அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஏ டு இசட் ஒரு ரிஸ்கான ஒரு கலெக்ஷன். இன்றைக்கி முழுக்க இதான் வேலை. வாங்க பார்ப்போம். 1960 1960 2 மின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஒரு மும்பை மின்ட்டு, ஒரு கொல்கட்டா மின்ட்டு. இது கொல்கட்டா, இது மும்பை. இது ஒரு இயர் செட்டு நாணயம், வேறு மின்ட்டு கிடையாது. 61 ஒரு மும்பை, ஒரு கொல்கட்டா, 2 நாணயம். இது 61. கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இது ஒரு நாலேஜ் தான். 62 2 நாணயம், ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கொல்கட்டா மின்ட்டு. இது மும்பை, இது கொல்கட்டா. இதில் ஒரு 2 நாணயம். நொய்டா, ஹைதராபாத்லாம் தேடக்கூடாது, ஏன்னா அது வெளியிடலை, கவர்மெண்டில் வெளியிடலை. 63 2 நாணயம், ஒரு மும்பை, ஒரு கொல்கட்டா. மும்பை தெரியுதா? ஸ்டார் கிடையாது, டைமண்ட். 93 ஒரு டைமண்ட், ஒரு மும்பை மின்ட்டு, ஒரு கொல்கட்டா மின்ட்டு. 4 வருஷம் ஆச்சு. 61, 62, 63. 64 ஒரு கொல்கட்டா மின்ட்டு. 64 வேண்டாம், தனியாக வைப்போம். இதில் மொத்தம் 8 நாணயம். 4 வருடங்கள் 8 நாணயங்கள். அது காமிச்சிடுறேன். அறுபது, 61, 62, 63. 4 வருடங்கள், 4 2 8 நாணயங்கள், 8மே ஸ்கேர்ஸ். 57, 59 ரொம்ப ரேரு, நம்மகிட்ட இல்லை. 60, 61, 62, 63. 4 வருடங்கள் 8 நாணயங்கள், 8 நாணயமும் ஸ்கேர்ஸ். இது வலைத்தளத்தினுடைய விலையை குறித்து வச்சுருக்கேன். இது ஏ டு இசட் ஒரு செட்டு. இதுக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இதில் 50 நயே பைசே அப்படின்னு எழுதியிருக்கும். 50 நயே பைசே. 1963. இது எல்லாத்துலேயுமே கீழே நயே பைசேன்னு எழுதியிருக்கும். இதில் நயா பைசான்னு எழுதியிருக்காது. இதில் பஜாஜ் பைசேன்னு எழுதியிருக்கும். 50ன்னு மேலே போட்டு கீழே ஹிந்தியில் பஜாஜ் பைசே அப்படின்னு எழுதியிருக்கும். இதுவும் ஏ டு இசட். இதில் 64 ஒரு நாணயம், கீழே 2 நாணயம். 69 வரைக்கும் மொத்தம் 7 நாணயம். 70 ஒரு 2 நாணயம், 71 ஒரு நாணயம், மொத்தம் 10 நாணயம். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் எல்லாம் ஸ்கேர்ஸ் 7, மொத்தம் 10 நாணயம். இங்கே 10 நாணயம் வச்சுருக்கேன். இது ஒரு மின்ட்டு, இது ஒரு மின்ட்டு, இதெல்லாம் 2 மின்ட்டு. ஒரு மின்ட்டு கொல்கட்டா 64, 50 பஜாஜ் பைசே. மேலே உள்ளது அதபாக், ₹1 பாதி அப்படி போட்டிருக்கான். அதபாக். ருபியே கே எனக்கு இந்த போட்டிருக்கோம். ருபியே கா அதா பாக், அதாவது ₹1 பாதி பங்கு பஜாஜ் பைசே. ரெண்டாவது 67, 64க்கு அடுத்து 65, 66 காயின் கிடையாது, நீங்கள் தேட வேண்டாம். 67 பஜாஜ் பைசே, மும்பை மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு. 68 பஜாஜ் பைசே, மும்பை மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு. 69 2 மின்ட்டு, ஒன்று மும்பை மின்ட்டு, இன்னொன்று கொல்கட்டா மின்ட்டு. இது என்னது போயிருமா? இது போயிருச்சு, தூசி தான். போயிடுச்சு. 70
ரூபா வெளியிட்டாங்க. ரொம்ப ரேர் காயின், 20,000 ரூபா. இது கொல்கட்டா மின்ட்டு, இது மும்பை மின்ட்டு. 70 இதை மாற்றி வைப்போம். எப்போவுமே மும்பையை முதல்ல வைப்பேன், கொல்கட்டாவை 2வது வைப்பேன். 70 இது மும்பை மின்ட்டு, இது கொல்கட்டா மின்ட்டு. 71 1 மின்ட்டு தான், கொல்கட்டா மட்டும்தான். மொத்தம் 6 வருஷத்தில் 10 நாணயங்கள் வெளியிட்டாங்க. இது A to Z. இதில் வேறு வருஷம் கிடையாது, வேறு மின்ட்டு கிடையாது. இது A to Z, வேறு வருஷம் கிடையாது, வேறு மின்ட்டு கிடையாது. இதை நீங்கள் தேடி போக வேண்டாம். நீங்கள் பார்க்குறதுக்கு இது காமன் காயின் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ எளிதில் கரங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் இந்த வருடங்கள் இந்த மின்ட்டுகள்னு சொல்லி குறிப்பிட்டு கிடைக்காது. இப்போ இதுலனா ஒரு சில நாணயங்கள் என்கிட்ட ஒவ்வொரு நாணயம் தான் இருந்துச்சு. அது என்னுடைய கலெக்ஷன்லேருந்து எடுத்து இதை முழு பூர்த்தி அடைந்த ஒரு பதிவாக போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதில் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரே நாணயம் தான் இருக்குது, வேறு நாணயம் என்கிட்ட இல்லை. மற்றெல்லாம் கூட 4-5 இருக்குது. மொத்தம் எத்தனை நாணயம் இருக்குது? மேலே ஒரு 8, கீழே ஒரு 10, 18 நாணயங்கள் இருக்குது. இதோட ஆக்சுவலான இதனோட ரேட்டு வந்து 4,300 ரூபா. நான் கொடுக்குறது 2,000 ரூபா. இது நாணயங்களுக்கு உரிய கூலி கிடையாது, இதன் உழைப்புக்கு உரிய கூலி. அது நல்ல நாணயங்கள் வேணும், நல்ல கண்டிஷனாக இருக்கணும், எல்லா மின்ட்டும் வேணும், எல்லா இயரும் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் ஒரு 500 1000 நீங்கள் காசை பார்க்கக்கூடாது. இது வந்து குத்து மதிப்பாக அள்ளி எடைக்கு போடக்கூடிய நாணயங்கள் கிடையாது. இது எல்லாமே ஸ்கேர்ஸ் ஐட்டம். இந்த வருஷம் ரேராக என்னென்னு தெரியல. இது போன வருஷத்து புக்கு இந்த இருக்குது வருங்க. இது போன வருஷத்து புக்கு. இந்த வருஷத்து புக்கு வந்து இங்கே இருக்குது. நான் அதில் எழுதக்கூடாதுன்னு சொல்லி தனியாக வச்சுருக்கேன். 3 இருக்குது, 2 சோல்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்சல் பண்ணணும். மிச்சம் 1 எனக்கு வேணும். அதில் வேறு புக்கு இல்லை. இது விலை சொல்லிட்டேன். ஆக்சுவல் ரேட்டு இதில் 4,300 ரூபா. நான் விற்கிற விலை இது எல்லாம் சேர்ந்த ஒரு செட்டு வெறும் 2,000 ரூபா. இந்த 2 விதமான இந்த நயா பைசாவும் பஜாஜ் பைசாவும் 2ம் சேர்ந்த ஒரு செட்டு. ஒரே ஒரு இங்கிலாந்து 1 பவுண்டு 1985. நல்ல குட் கண்டிஷனான காயின் 1985. இதனோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட் வந்து 350 ரூபா. நான் கொடுக்குறது வந்து 200 ரூபா. 1 பவுண்டு சைடெலாம் ஃபுல்லாக எழுதியிருக்கும். UK யுனைடெட் கிங்டம், இது 2ஆம் எலிசபெத்து. பிரிட்டன் காயினு, பிரிட்டிஷ் காயினு, இங்கிலாந்து காயினு, லண்டன் காயினு எல்லாம் இவங்க தான் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள். 1 பவுண்டு 1985 உங்கள்கிட்ட கையில் கிடச்சிச்சு. உங்களுக்கு ஒரு பதிவாக போடுறேன். ஆக்சுவல் ரேட்டு 350 ரூபா. நான் கொடுக்குறது வெறும் 200 ரூபா. இது ஒரு ரேர் காயினு. 1993 ஹைதராபாத் மின்ட்டு. 1993 ஹைதராபாத் மின்ட்டு. ஒன்றே இருக்குது. ஒரு அற்புதமான ரேர் கலெக்ஷன் காயினு. இந்த பார்லிமெண்ட்டும் மேப்பும் போட்ட இந்த FSS காயினில் இதை விட ரேர் காயின் கிடையாது. இதுதான் ரேர் காயின். வலைத்தளத்து ரேட்டு வந்து இது 5,000 ரூபா. நான் கொடுக்குறது 3,000 ரூபா. இது விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. நீங்கள் 5,000 கொடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இந்த மாதிரி ஒரு ஹைதராபாத் மின்ட் தெரிந்த நாணயம் நீங்கள் வாங்க முடியாது. 100% ஒரிஜினலு. 5,000 கொடுத்தாலும் நீங்கள் வாங்க முடியாது. அவ்வளோ ரேர் காயின் இது. நான் 3,000 கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே முன்ன வந்து 2,000 கொடுத்தேன், 2,500 கொடுத்தேன், இப்போ 3,000 கொடுக்கேன். அடுத்து 3,500, 4,000, 4,500, 5,000 இது போய்கிட்டே இருக்கும். இது என்ன விலைக்கு போகுங்கிறத நீங்கள் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ரேர் காயின்.
நாமளாக இது 100 கிலோ வாங்கியிருக்கேன். 100 கிலோ வாங்கி இந்த ஒரு காயினை தேடிருக்கேன். குறுக்கு ஒடிய அப்படி கழுத்து ஒடிய குடும்பத்தோடு உட்காந்து இந்த ஒரு நாணயத்தை தேடிருக்கேன். 93 வரும் நொய்டா இருக்கும். 93 வரும் மும்பை இருக்கும். மும்பையிலோட 2-3 நாணயம் இருக்குது. அது வந்து ரேர் காயின் தான். ஆனால் இந்த அளவுக்கு ரேர் கிடையாது. 93 வரும் கொல்கட்டா வரும். ஹைதராபாத் மட்டும் வரவே வராது. நீங்கள் எத்தனை 1000 கிலோ வாங்கி தட்டி கொட்டினாலும் ஒன்று கூட வராது. இது விலை கூடிக்கிட்டே இருக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது, வேணுங்க வாங்கிக்கோங்க. இது ஒரு 2 செட்டு காயின் வச்சுருக்கேன். காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1990 ஹைதராபாத், 1990 மும்பை, 1990 கொல்கட்டா. கொல்கட்டா பாருங்கள், கீழே மிண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிண்டு இருக்காது. 2 செட்டு மட்டும் தான் ரெடி பண்ணேன். ஒன்று ஆல்பத்தில் வைக்க போகிறேன். 1990 ஹைதராபாத். டப்பு காயின் பெரிய காயின் 1990 மும்பை, 1990 கல்கட்டா. 3 நாணயம், 3 நாணயமும் சேர்ந்து 450 ரூபா. நம்ம கொடுக்குறது 300 ரூபா. ஒரு செட்டு மட்டும். இது 300 ரூபா, இது 300 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.